என் பேர் சண்மதி சார். நாங்கள் வந்துட்டு செகண்ட் இயர் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் சார். நாங்கள் கிருஷ்ணமால் காலேஜ்லேருந்து நிர்மலா காலேஜுக்கு வந்துட்டு போஸ்டர் எக்ஸிபிஷனுக்காக வந்திருக்கோம் சார். எங்கள் காலேஜில் ஆல்ரெடி நிறைய வந்துட்டு ஓட்டிங் அவேர்னஸ் நடந்துட்டுருக்கு சார். எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போஸ்டர் காம்படிஷன்ஸ், டிபேட் காம்படிஷன்ஸ், எஸ்ஏ காம்படிஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ரேலி கண்டக்ட் பண்ணியிருக்கோம் சார். இன்றைக்கி கூட எங்கள் காலேஜில் வந்துட்டு மார்க் போலிங் பண்ணியிருந்தோம் சார். ஸோ வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன் சார், இப்போ இருக்க இளைஞர்களுக்கு அதிகமாக வந்துட்டு ஓட் எதுக்கு போடணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படி நினைக்காம கண்டிப்பாக எல்லோரும் ஓட் போடணும். அவங்களோட ஓட் போடுறதுங்கிறது அவங்க உரிமை மட்டும் கிடையாது, அவங்க கடமையும் கூட. கண்டிப்பாக எல்லாம் யங்ஸ்டர்ஸ் ஓட் போட்டு தான் ஆகணும். யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்துட்டு நிறைய ஓட்டிங் அவேர்னஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது அதிகமாக நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட ரிஜிஸ்டர் பண்ணாமல் கூட இருப்பாங்க, அப்ளை பண்ணாமல் கூட இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு கிடைக்கணும். நீங்கள் வந்து ஓட் போடணும். உங்களோட சின்ன ஓட்டு கூட வந்துட்டு நம்ம எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. ஒரு ஓட்டு நம்ம நினைப்போம், ஆனால் ஒரு ஓட்டில் யாராவது ஜெயிச்சாங்கன்னா கூட நமக்கு வந்துட்டு நல்ல எதிர்காலமாக இருக்கட்டும், நமக்கு வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பும் சரி, நம்ம எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சார். ஆமாம் சார். ஸோ யங்ஸ்டர்ஸ் போடாமல் இருக்கிறதுக்கு தான் முட்டாள்தனம்னு நினைக்கிறேங்க சார். கண்டிப்பாக அது வந்துட்டு முட்டாள்தனம் தாங்க சார். இப்போ வந்துட்டு ஓட்டு போட தான் என்ன ஆக போகுது நாங்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க போடுற ஒரு ஓட்டுனால நம்ம தலைவரையே மாற்றலாம் சார். நம்ம தலைவரை மாற்றுறதுனால நம்ம வந்துட்டு எதிர்காலத்தையே மாற்ற மாதிரி இருக்குது சார். ஒரு தலைவர் நல்ல தலைவர் அமைஞ்சாதான் சார் நம்ம நல்ல தமிழ்நாடு அமைய முடியும் சார். அப்போ தான் வந்துட்டு நம்ம தமிழ்நாடுக்கு இருக்க எந்த ஒரு இதுவும் சரி முன்னேற முடியும்னு நினைக்கிறேன் சார். கல்வி ஆகட்டும், நம்ம தொழில்நுட்பம் ஆகட்டும், நம்ம நல்ல தலைவர் இருந்தாருன்னா நமக்கு வந்துட்டு நம்ம எதிர்காலம், நம்ம கல்வி மேம்படலாம் சார். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நல்ல தலைவர் சூஸ் பண்ணணும்னா எல்லா யங்ஸ்டர்ஸும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும் சார். பொதுமக்களுக்கு வந்து கட்சிக்காரங்க இலவசங்கள பேரை வந்து நிறைய பொருட்கள் கொடுக்குறாங்க. இதில் அவங்க மாறிடுவாங்க. அது இலவசம் அப்படின்னு கொடுக்கறது ஒவ்வொரு கட்சியை பொறுத்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். அவங்க வந்துட்டு அது அவங்க விருப்பம் தான் சார். ஆனால் மக்கள் இதை பார்த்துட்டு இவங்க நல்ல கட்சி, இவங்க கெட்ட கட்சின்னு நினைக்கக்கூடாது. அவங்க வந்துட்டு கொடுக்குற பொருள் வாங்கிக்கிட்டாலும் அதிகம் வாங்கக்கூடாது. பட் சில பேர் ஏழையாக இருக்கலாம், அவங்க வேணால் வாங்கிக்கலாம் சார். வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு யார் நல்லவங்கன்னு சிந்திக்கணும் சார். ஃபஸ்ட்டு சிந்திச்சு பார்த்துட்டு இவங்க இதை கொடுத்தாலும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு இந்த 5 வருஷம் எப்படி இருந்தாங்க, முன்னே எப்படி இருந்தாங்க, இப்போ எலெக்ஷன் வரும்போது என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷன் வராமல் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாங்க, இது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து தான் ஓட் போடணும்னு நான் நினைக்கிறேன் சார். இப்போ கொடுக்குற அந்த இலவச பொருட்களை வச்சு அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணாமல் அவங்க அந்த 5 வருஷம் ஃபுல்லாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு ஃபுல்லாக இந்த 5 வருஷமும் நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க, அது மாதிரி நினச்சி பார்த்து ஓட் போடணும்னு நான் நினச்சிக்கிறேன் சார். மத்திய மாநில அரசுகள் சண்டையை போட்டாலே மாநில அரசுக்கு கிடைக்க வேண்டிய நிதி எல்லாம் கிடைக்கிறது இல்லை. எஜுகேஷன் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், எல்லாமே எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல தலைவர் இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நமக்கு வந்து சேரும்னு நான் நினைக்கிறேன் சார். நம்ம தலைவரை பொறுத்து தான் எல்லாமே இருக்குங்க சார். ஏன்னா நம்ம வந்துட்டு போய் டேரெக்டாக வச்சு கான்வர்சேஷன் இருக்காதுங்க சார். நம்ம வந்து தலைவருக்கு மூலியமாக தான் கான்வர்சேஷன் நடக்கும் சார். ஸோ நம்ம தலைவர் நல்லவராக நல்லா ஒரு கான்வர்சேஷன் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லா சேரும்னு நினைக்கிறேன் சார். இப்போ வந்து நீங்கள் பார்ப்பீங்க யூபிஎஸ்சி கூட இதாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கலாம் சார். அப்போ வந்துட்டு யூபிஎஸ்சியில் ஒரு கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே வந்துட்டு எவ்வளோ இதாக முக்கியமான விஷயம்னு இருக்கும்போது ஒரு நாட்டுக்கே, ஒரு தமிழ்நாட்டுக்கே தலைவர் அப்படின்னும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ஸோ அப்படி முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்க வேண்டியவர் எப்படி இருக்கணும், அது வந்துட்டு அவருக்கு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கணும். அதனால் வந்துட்டு அவர் நல்லா அவருக்கான குவாலிட்டிஸ் பார்த்து ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லுவேன் சார். என் பேர் கே ஐஸ்வர்யா. நான் புளியகுளம் உமன்ஸ் காலேஜ்லேருந்து ஃபஸ்ட்டு பிஏ எக்கனாமிக்ஸ்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓட்டு பற்றி ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து யுவர் ஓட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் பற்றி நாங்கள் போட்டிருக்கோம். அதில் வந்து ஓட்டு போட்டால் நாட்டே மாறும், ஒரு ஓட்டுனால நாட்டே மாறும், மக்கள் எல்லோரும் நம்புவாங்க, அதனால் ஓட்டு போடணும். ஓட்டு மாற்றுறதுக்கோசரம் ஒரு ஓட்டுனால இது மாறும், அதை பற்றி அந்த கான்செப்டில் நாங்கள் ட்ராயிங் பண்ணியிருக்கோம். 100% வாக்குப்பதிவு, எல்லாருமே ஓட்டு போடணும், ஓட்டு போட்டால் நம்ம நாட்டே மாறும், அந்த மாதிரி போட்டிருக்கோம். மை நேம் இஸ் பாண்டியம்மாள். நாங்கள் புளியகுளம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து வந்திருக்கோம். என்னோடய ஓட்டு வந்து ஃபஸ்ட்டு ஓட். இங்கே வந்து எப்படி ஃபஸ்ட் டைம் ஓட்டெல்லாம் போடலாம் அந்த மாதிரி தெரியுது. இந்த ஓட்டு போடுறதுக்கே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இப்போ வந்து கலெக்டர் சார் எல்லோரும் வருவாங்க, அவங்கக்கிட்ட இருந்து நிறையா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.